Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Inna astaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், துபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நம்ம ஊரில் இருந்து ஏறத்தாழ 8 ஹாஜிகள், இன்னும் சொல்ல போனால் இன்னும் 2 பேர்கள் அதிகமாக இருக்கலாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் ஹஜ்ஜுக்கு போகிறது காரணத்தினால இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக ஹஜ்ஜுடைய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொன்னால் தல்பியா அதிகமாக ஓதணும்னு சொல்லுவார்கள். எனவே இந்த பயானை தூக்குவதற்கு முன்பாக ஒரு 3 தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து தல்பியா ஓதிக்கிடுவோம். நான் ஓதுறேன், அதுக்கடுத்து நீங்கள் பின்னாடி ஓடுங்க இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அதாவது தல்பியா நாம் அதிகமாக ஓதுனா அல்லாஹு தாலா நம்மை காபத்துல்லாஹ்ல கொண்டு போய் எப்படியாவது சேர்த்து விடுவான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை அல்லாஹு தாலா 3 தடவை அவனுடைய இறை இல்லமாகிய இந்த பள்ளியில் வச்சு நாம் எல்லாம் செய்ய தக்பீர் தல்பியா ஓதிருக்கோம். இதனுடைய பரக்கத்துனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய நசீபை தந்தல் புரிவானாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருகின்றார், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த காபத்துல்லா பக்கம் செல்வதற்கு சக்தி பெற்ற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். அருமையானவர்களே, ஹஜ்ஜு 3 வகையா பிரிப்பார்கள். 3 விதமான ஹஜ்ஜி. ஒன்று ஹஜ்ஜை இஃப்ராத் என்று சொல்வார்கள், இன்னொன்று ஹஜ்ஜை கிரான் என்று சொல்வார்கள், 3வது ஹஜ்ஜை தமத்து என்று சொல்வார்கள். பெரும்பாலான இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் செய்கின்ற ஹஜ்ஜே தமத்து என்று சொல்லப்படக்கூடிய 3வது வகை ஹஜ்ஜு. இந்த 3வது வகை ஹஜ் என்பது இங்கிருந்து கிளம்பும் போது உம்ராக்காண்டி நியத்து வச்சிருப்பார்கள். இன்னைக்கு பயான் மாதிரி வேண்டாம், ஒரு பாடம் மாதிரி. அஜர்த்து இருந்தாருன்னா என்ன ஒரு அனுபவ ரீதியாக சொல்லுவாங்க. நம்ம இன்ஷால்லா ஒரு தடவை தான் போயிட்டு வந்திருக்கனால நமக்கு அந்த இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோமே. ஆமீன்.
அப்போ ஹஜ்ஜ தமத்து என்பது இங்கிருந்து கிளம்பக்கூடியவர்கள் எஹ்ராம் கட்டுகின்ற பொழுது உம்ராக்காண்டி நியத்து வச்சு எஹ்ராம் கட்டுவார்கள். எஹ்ராம் கட்டி அவர்கள் செய்வார்கள். காபத்துல்லாவுக்கு போனவர்கள் உம்ராவுடைய அந்த காரியத்தெல்லாம் அந்த கடமையெல்லாம் முடிச்ச பிறகு அவர்கள் உம்ரா விட்டு வெளியே வந்துடுவார்கள். எஹ்ராம் விட்டு கலந்துருவாங்க. அதற்கு பிறகு பிற 8 அல்ல 7 என்ன செய்வார்கள், எஹ்ராம் கட்டுவார்கள். ஹஜ்ஜு காண்டி எஹ்ராம் கட்டுவார்கள். அப்போ இங்கிருந்து போன பிறகு உம்ராவுடைய காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த எஹ்ராம் விட்டு கலைந்த பிறகு மீண்டும் என்ன செய்யறது, ஹஜ்ஜு காண்டி எஹ்ராம் கட்டுவாங்க. இதுக்கு பிறகு ஹஜ்ஜே தமத்து என்று சொல்வார்கள். ஹஜ்ஜை கிரான் என்பது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து எஹ்ராம் கட்டுவார்கள். இங்கிருந்து கிளம்பும் போது உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கான சேர்த்து எஹ்ராம் கட்டி போவாங்க. அங்க போனோன்னு உம்ரா செய்து முடிச்சுட்டு மொட்டை அடிக்க மாட்டாங்க, எஹ்ராம் மொட்டை கலைஞ்சிக்க மாட்டாங்க. கலைஞ்சிக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த எஹ்ராமில இருப்பார்கள். ஹஜ்ஜுடைய காலம் முழுவதும் இருப்பார்கள். ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்ச பிறகு அந்த சட்ட திட்டங்கள் அந்த காரியங்களை முடிஞ்ச பிறகு என்ன செய்வார்கள், அந்த எஹ்ராம் மொட்டை களைவார்கள். இதுக்கு பேர ஹஜ்ஜை கிரான் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜை கிரான் செய்பவர்களுக்கு குர்பானி கிடையாது. ஹஜ்ஜை கிரான் செய்பவர்களுக்கு குர்பானி கிடையாது. ஆனா ஹஜ்ஜை இஃப்ராத் ஒன்று இருக்குது. ஹஜ்ஜை இஃப்ராத் என்று சொன்னா இங்கிருந்து கிளம்பும் போது ஹஜ்ஜுக்குன்னே நியத்து வச்சு எஹ்ராம் கட்டி போவாங்க. அதுவும் பெரும் பெரும் செல்வந்தவர்கள் குறைந்த நாட்கள்ல போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த செல்வந்தர்கள் ஹஜ்ஜை இஃப்ராத் செய்வார்கள். இவர்களும் குர்பானி கொடுக்கணும். அப்ப குர்பானி கொடுக்கணும். அங்க கொடுக்கிற குர்பானி இங்க உள்ள குர்பானிக்கு இல்ல. அந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்க குர்பானி கொடுப்பாங்கல்ல, அந்த குர்பானி. அது ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே கிரான் ரெண்டுக்கும் என்ன செய்யுது, குர்பானி இருக்குது. ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே இஃப்ராத் ரெண்டுக்கும் குர்பானி இருக்குது. ஹஜ்ஜே கிரானுக்கு குர்பானி கிடையாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இங்க இருந்து நமக்கு அதிகமானவர்கள் ஹஜ்ஜே தமத்து செய்யற காரணத்தினால் ஹாஜர் முதல் கொண்டு எல்லாம் ஹஜ்ஜே தமத்து செய்வார்கள். அப்ப இங்க இருந்து என்ன செய்வாங்க, உம்ரா காண்டி நியத்து செய்வாங்க. ஹஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நல்ல நம்ம செவிதாழ்த்து கேட்போம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஹஜ்ஜே தமத்து முதல்ல இங்க இருந்து நாம் என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டும் பொழுது உம்ரா காண்டிய நியத்து வச்சு எஹ்ராம் கட்டுவார்கள். எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக முதல்ல குளிக்கணும். எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக எஹ்ராம் காண்டி என்ன செய்யணும், முதல்ல குளிக்கணும். குளிக்கும் போது என்ன செய்யணும், நல்ல சோப்பு தேய்ச்சி அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத ரோமங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத ரோமங்களை அதை நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், களைந்து விட வேண்டும். களைந்து விட்டு குளிக்கணும். சோப்பு தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சு முடிச்ச பிறகு எல்லாம் தோட்டி முடிச்ச பிறகு உடம்புல என்ன செஞ்சுக்கலாம், ஒரு அத்தர் போட்டு நறுமணம் பூசிக்கலாம். அதுக்கப்புறம் எஹ்ராமுடைய துணியை நம்ம கட்டுவோம். கீழே ஒரு ஆடை மேல ஒரு ஆடை. உங்களுக்கு அந்த ஹஜ்ஜி கமிட்டியை போனாலும் சரி அல்லது டிராவல்ஸ்ல போனாலும் சரி அவங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க எப்படி எஹ்ராம் கட்டணும் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. கீழே ஒரு ஆடை மேல ஒரு ஆடை இருக்கணும். அப்ப எஹ்ராம் கட்டின பிறகு நாம் என்ன செய்யணும்னா 2 ரக்காத்து எஹ்ராமுடைய இந்த சுன்னத்தான 2 ரக்காத்து இருக்குது. அந்த 2 ரக்காத்து தொழணும். அந்த 2 ரக்காத்து தொழும் போது முதல் ரக்காத்து அல்கும் சூரா பிறகு குல்யா இல் காஃபிரூன், 2ஆம் ரக்காத்து அல்கும் சூரா பிறகு குல் வல்லா சூரா ஓதிக்குள்ள ரொம்ப சால சிறந்தது. அப்ப எஹ்ராமுடைய 2 ரக்காத்து தொழுது முடிச்சிட்டு நாம் என்ன செய்வோம், பிளைட்ல ஏறி உட்காருவோம். ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம், நியத்து வச்சு அங்கே நியத்து வச்சிருவோம். உங்க சென்னையில இருந்து பிளைட்டா அல்ல எங்க எந்த ஊர்ல பிளைட்டோ அந்த இடத்துல நியத்து வச்சுக்கிடுங்க. என்ன செய்யணும், யா அல்லாஹ் நான் உம்ராவை நியத்து வைத்து விட்டேன், உம்ராவை நாடி விட்டேன், என்னிடமிருந்து இந்த உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு உம்ராவுடைய காரியத்தை லேசாக்கி தருவாயாக என்று நியத்து வச்சுட்டா, நியத்து வச்ச பிறகு இருந்து அந்த எஹ்ராமை களைகின்ற வரை சில விஷயங்கள் ஹராமாக்கப்படுகிறது. நறுமணம் மூசக்கூடாது, தேவையில்லா பேச்சை பேசக்கூடாது, ரொம்ப மோசமான பேச்சை பேசக்கூடாது, சண்டை சச்சரவு ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நறுமணம் பூசக்கூடாது. அப்ப நறுமணம் பூசக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது இப்ப நம்ம என்ன செய்யணும், ஏர்போர்ட்ல பிளைட்ல வச்சு என்ன செய்வாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் தருவாங்க. அதுல சில பேப்பர் ஈரமா இருக்குமா இல்லைங்களா, அதுல கொஞ்சம் வாட வருமா இல்லையா, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தக்கூடாது. நாம என்ன செய்வோம், பாத்ரூம் போவோம், அங்க சாபுன் இருக்கா இல்லைங்களா, அந்த சோப்பு அதை பயன்படுத்தக்கூடாது. அதுல என்ன நறுமணம் இருக்கு, அதுலயும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். அப்ப எஹ்ராம் கட்டி விட்டால் நறுமண சம்பந்தப்பட்ட அத்தனையும் தூக்கி வீசிட வேண்டும். எதையுமே எனக்கு பயன்படுத்த கூடாது.
அப்ப எஹ்ராம் கட்டின பிறகு உம்ராக்கு மொத்தம் 3 ஃபர்லு சொல்வார்கள். உம்ராக்கு மொத்தம் எத்தனை பேரும்? 3 ஃபர்லு. ஒன்னு எஹ்ராம் கட்டுறது, எஹ்ராம் கட்டுறது, இன்னொன்னு தவாஃபு செய்யறது, மூணாவது சை செய்யறது. இந்த 3 ஃபர்ல் என்று சொல்வார்கள். எஹ்ராம் உம்ராக்கு நம்ம பேசுறது இப்ப உம்ரா. அப்போ நாம நேரம் உம்ராக்கு எஹ்ராம் கட்டிட்டு நாம என்ன செய்வோம்? போய் அந்த மக்கால இறங்கின பிறகு காபத்துல்லாக்கு போறதுக்கு முன்பாக அந்த என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் கூட்டு போவாங்க. காபத்துல்லாக்கு போறதுக்கு முன்னாடி காபத்துல்லா முழுமையா தெரியுமா இல்லைங்களா? அந்த முழுமையா தெரிகிற உடனே பார்த்து நம்ம சொல்வார்கள், காபத்துல்லாவில நம்ம பார்க்கிறதுக்கு முன்பாக ஒரு துவா ஓதிட்டு அந்த காபத்துல்லா பார்த்தால் அந்த துவா கபூலாகும், அந்த துவா கபூலாகும் என்று சொல்வார்கள். அதனால அந்த காபத்துல்லா பார்ப்பதற்கு முன்பாக இப்ப நம்ம காபத்துல்லாக்கு முன்னால வந்து நின்னுட்டோம் என்று நமக்கு தெரியுமா இல்லைங்களா? அப்படி தெரிகிற நேரத்தில் நாம ஒரு துவா கேட்க வேண்டும். அங்க உட்கார்ந்து வளவளவளவன்னு நேரம் வந்து துவா கேட்க முடியாது. பின்னால வந்து தள்ளிட்டு போயிருவாங்க, முன்னாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிருவாங்க. அதனால சுருக்கமா உலமாக்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் ஊர்லயும் சரி இங்க இருக்கும் சரி என்னென்ன ஹலாலான துவாக்கள் கேட்பனோ அந்த ஹலாலான துவாக்கள்லாம் கபூல் செய்வாயாக என்று ஒத்த வரியில துவா கேட்டுட்டு காபத்துல்லா பார்த்தா அப்ப நாம என்னென்ன துவா கேட்கிறோமோ அத்தனை துவாக்கள் கபூல் ஆகும். நம்ம துவா கேட்கும் எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், நான் கேட்கக்கூடிய ஹலாலான துவாக்கள் அத்தனையும் கபூல் செய். ஏன்னா நம்ம கோபத்துல பிள்ளைய திட்டுவோமா இல்லைங்களா? கோபத்துல பிள்ளைகளை திட்டுவோம், அது ஒரு துவா தானே, அது கபூலாயிடக்கூடாது அல்லவா? அதனால என்ன செய்யணும்? நான் என்னென்ன ஹலான துவாக்கள் கேட்பனோ அந்த துவாக்கள்லாம் கபூல் செய்ய ரப்பே என்று நாம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். துவா கேட்டுட்டு காபத்துல்லா பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சுருக்கமான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துவாவே போதுமானது அனைத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த துவா கேட்டுக்கொள்ளலாம். தமிழ்ல கேட்கிறாரு நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லைங்களா? அந்த துவா கேட்க வேண்டும். இப்படி கேட்ட பிறகு நாம காபத்துல்லா பார்த்துட்டு நாம தவாஃபு செய்வோம். 2வது ஃபர்லு. முதல் ஃபர்லு உம்ராக்கு எஹ்ராம் கட்டுவது, 2வது ஃபர்லு தவாஃபு செய்வது. அப்ப தவாஃபு செய்கின்ற பொழுது ருக்குனுல் ஹஜ்ருல் அஸ்வத்னு சொல்லுவாங்க. அப்ப ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. மொத்தம் காபத்துல்லாக்கு எத்தனை மூலை இருக்குங்க? 4 மூலை. முதல் மூலை ஹஜ்ருல் அஸ்வத் மூலை, 2வது மூலை ருக்குனுல் இராக் என்று சொல்வார்கள், இராக் மூலை, 3வது மூலை ருக்குனுல் யமான் என்று சொல்வார்கள், ருக்குனுல் ஷாம் என்று சொல்வார்கள், 4வது மூலை ருக்குனுல் யமான் என்று சொல்வார்கள். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால இருக்கிற மூலைக்கு பேரு ருக்குனுல் யமான். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் மூலை, ருக்குனுல் யமான், இந்த ரெண்டுமே 3வது 4வது ரெண்டுலயுமே 2 கல்லு உண்டு. அந்த 2 கல்லும் சொர்க்கத்துடைய கல்லு. இந்த 2 கல்லும் சொர்க்கத்துடைய கல்லு. இப்போ நாம தவாஃப் ஆரம்பிக்கிற பொழுது முதலாக ஆரம்பிக்கிறோமா இல்லைங்களா? ஆரம்பிக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் மூலையை பார்த்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நேர பார்த்து நின்னுக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தமிட வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நம்முடைய நெஞ்சும் முகமும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நேராக நிக்க வைத்து நம்முடைய நெஞ்சு நேர நிக்கணும். சரி, ஏன்னா இது அடுத்தடுத்த சுத்துக்கள்ல மாறுது. சரிங்களா? அப்ப நம்முடைய நெஞ்சும் சரி முகமும் சரி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி, யா அல்லாஹ், என்னுடைய தவாஃபை நான் துவங்குகிறேன், என்னுடைய தவாஃபை லேசாக்கி வைப்பாயாக, என்னுடைய தவாஃபை நீ கபூல் செய்வாயாக என்று துவா ஓதிட்டு நாம் என்ன செய்யணும்? அப்படியே நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் 3 சுத்து தவாஃபில முதல் 3 சுத்து ரமல் என்று சொல்வார்கள். ரமல் என்று சொன்னா வலது கைய திறந்து கொள்ளணும். நம்ம எப்பவுமே மூடி இருப்போம், எஹ்ராம் கட்டும் போது நம்ம மூடி இருப்போம். தவாஃப் செய்யும் போது முதல் 3 சுத்துல வலது கையை திறந்த நிலையில அப்படியே போட்டிருப்போம். இடது கை மூடி இருப்போம், வலது கையை திறந்து விட்டுருப்போம். சரிங்களா? நமக்கு இடது பக்கத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். அதுல இருந்து நாம துவங்க வேண்டும். இடது பக்கமாக நம்முடைய சுத்தை துவங்க வேண்டும். அப்படி முதல் 3 சுத்தை துவங்குற பொழுது அப்படி லேசா குதிச்சு ஓடுற மாதிரி, வாய் பிரிஞ்சா குடிச்சு ஓதுங்க ஹஜி, இல்லன்னு சொன்னா கொஞ்சம் நடந்து போற மாதிரி போய்கிடுங்க. இப்ப நம்ம அந்த சுத்திரமா இல்லைங்களா? இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில் இருந்து நாம சுத்த தொடங்கி விட்டோம். தொடங்கி விட்டால் நாம என்ன ஓதணும்? 3ஆம் கலிமா ஓதிக்கிடுங்க. தெரிஞ்சவங்க சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று 3ஆம் கலிமா ஓதிக்கிடுங்க.
மூணாம் கலிமா தெரியல, வேற எதுனாலும் ஓதிக்கிடுங்க. அதே நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை படிச்சுட்டே போங்க, குர்ஆன் ஷரீஃபை ஓதிட்டே போங்க. எப்படி ஓதினாலும் சரி, மூணாம் கலிமாவோ அல்லது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிட்டு வந்தீங்கன்னா சரியாக மூணாவது தூண் ருக்குனுல் யமான் இருக்கா இல்லைங்க, அங்க எது ஓதினாலும் அங்க நிப்பாட்டிட்டு மூணாவது தூண்ல இருந்தோம் ஹஜ்ருல் அஸ்வதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சோமா இல்லைங்களா, அதுவரை ஓதக்கூடியது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆ. இந்த துஆவுக்காக வேண்டி நாம துஆ ஓதுறோம். இந்த துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்கள் அங்க நிப்பாட்டி இருக்கிறான். 70,000 மலக்குமார்களை அங்கே நிப்பாட்டி இருக்கிறான். நம்ம இந்த ரெண்டு மூலைக்கு, மூணாம் மூலைக்கும் நாலாம் மூலை ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கு மத்தியில இந்த துஆ ஓது, இந்த துஆ கபூலாக்குவதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் நின்று அவர் நமக்காண்டி துஆ செய்யறாங்க. உங்க காலு கீழே 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மத்தாஃபில, அந்த தவாஃபில நாம யாருடைய கபரை மீச்சிட்டு போறோம்? நபிமார்கள் 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துல தான். எதுக்கு மத்தியில? ருக்குனுல் யமான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு ரெண்டுக்கு மத்தியில இருக்கிற அந்த இடத்துல 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலத்தான் நம்ம மிதிச்சுக்கிட்டு நாம சுத்திட்டு வரோம். அப்ப அந்த நபிமார்கள் நமக்காண்டி ஆமீன் சொல்றாங்க, மலக்குமார்கள் 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. அப்ப முதல் சுத்து வந்துட்டோம். முதல் சுத்து வந்தோடனே ரெண்டாவது சுத்து தொடங்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் கல் வருமா இல்லைங்களா? ரெண்டாவது சுத்து தொடங்கும் போது நெஞ்சை திருப்ப கூடாது. நெஞ்சை நம்ம திருப்பி முதல் பக்கம் திருப்பின மாதிரி திருப்பாம நம்ம முகத்தை மட்டும் திருப்பிக்கிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டுட்டு ரெண்டாவது அப்படி சுத்த ஆரம்பிக்கணும். அப்புறம் மூணாவது சுத்து வரும்போது அதே மாதிரி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி சுத்தணும். இப்படியே 7 சுத்து முடிஞ்ச உடனே 7 சுத்து முடிஞ்சு 8வது சுத்து சுத்த மாட்டோம். ஆனா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டுட்டு அப்படியே வெளியே வருவோம். வெளியே வந்தா மக்காம இப்ராஹிம், மக்காம இப்ராஹிம் என்ற ஒரு கல்லு, ஒரு கிளி கூண்டு மாதிரி இருக்குமா இல்லையா, ஒரு கூண்டு மாதிரி இருக்கா இல்லைங்களா, தங்க கூண்டு. அதுக்கு பக்கத்தில் தொழ முடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கனால தொழ வாய்ப்பு கிடையாது. அங்கிருந்து அதுக்கு பின்னால் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. அது பக்கத்தில் உங்களுக்கு எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். சிலர்கள் வாஜிபு என்று சொல்வார்கள், சிலர்கள் நஃபில் என்று சொல்வார்கள். நீங்கள் சுன்னத்து முஅக்கதா என்ற அடிப்படையிலே, சுன்னத் என்ற அடிப்படையில் 2 ரக்காத் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். தவாஃபுக்கு பிறகு மகாம் இப்ராஹிம் இடம் கிடைச்சா அங்க தொழுவுங்க. இல்லைன்னா அதுக்கு பின்னால் நேர வந்து உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்துல 2 ரக்காத் சுன்னத் என்ற அடிப்படையில் 2 ரக்காத் தக்பீர் கட்டி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்கள் இமாம் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அதை நீங்க அங்க செயல்படுத்துங்கள். தர்க்கம் வேண்டாம், அங்க போய் தர்க்கம் செய்ய வேண்டாம். உங்க இமாம் உங்க வழிகாட்டி என்ன சொல்கிறாரோ அதை நீங்க செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப 2 ரக்காத் சுன்னத் தொழுதிட்ட பிறகு மறுபடியும் வர வேண்டும் சொல்றது சுன்னத்து. 9வது தடவை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முத்தமிட வேண்டும் என்று சொல்வார்கள் 9வது தடவை. இப்பொழுது அங்க சலாம் கொடுத்து விட்டு நேர என்ன சொன்னா, ஜம்சம் தண்ணீரை குடிக்கணும், வயிறு முட்டை குடிக்கணும். ஒரு முனாஃபிக்கு தான் கொஞ்சமா குடிப்பான், ஒரு முஃமின் வயிறு முட்டை குடிப்பான் என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால வயிறு முட்டை அந்த ஜம்சம் தண்ணீரை குடிங்கள். ஜம்சம் தண்ணீரை குடித்து நீங்க குடிக்கும் போது என்ன நியத்து வச்சு குடிக்கிறீங்களோ அந்த நியத்து கபூல் ஆகும். அதனால நியத்தின் அடிப்படையில் நீங்கள் குடியுங்கள். குடிச்சு முடிச்சிட்டு நேரம் எங்க வருவீங்க? சஃபா மர்வாக்கு மத்தியிலே சயீ செய்வதற்காக நீங்க வருவீர்கள். இது உம்ராவுடைய 3வது ஃபர்ல். முதல் ஃபர்ல் இஹ்ராம் கட்டுவது, 2வது ஃபர்ல் தவாஃப் செய்வது, 3வது ஃபர்ல் சயீ செய்வது, சஃபாக்கும் மர்வாக்கும் மத்தியிலே தவாஃப் செய்வது. காபத்துல்லா பார்த்து சஃபாக்கு போன பிறகு காபத்துல்லா பார்த்து துஆ செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நான் சயீயை ஆரம்பிக்கின்றேன், என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி தருவாயாக என்று துஆ நியத்து வச்சிட்டு நம்ம துஆ செஞ்சுவிட்டு அங்கிருந்து சொல்வார்கள், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் என்ற ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஆயத்தை ஓத தெரியாதவர்கள் துஆ செய்துவிட்டு அங்கிருந்து தொடங்குங்கள். சஃபாவிலிருந்து தொடங்குங்கள், மர்வாக்கு செல்லுங்கள். மர்வாக்கு இருந்து மறுபடி சஃபாக்கு வந்தீங்கன்னா 2 ஆச்சு. இப்படியே சஃபாலிருந்து மர்வாக்கு போன 3,
மறுவால இருந்து சஃபாக்கு வந்த நாள் நீங்க சஃபால தொடங்கினீர்கள் என்று சொன்னால் மறுவால முடிப்பீர்கள். மறுவால முடித்த பிறகு சிலர்கள் சொல்வார்கள் அங்க 2 ரக்காத் தொழணும், சை செஞ்ச பிறகு 2 ரக்காத் தொழணும், அது தொழலன்னு சொன்னா நல்லா இருக்காது அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் சை முடிச்ச பிறகு தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. சை முடிச்ச பிறகு தொழுகை என்பது கட்டாயம் இல்ல. ஃபிக்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தொழுகிறாங்க தொழுது கொள்ளலாம், ஆனா கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அப்ப அங்க அந்த சையை முடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு வந்த பிறகு என்ன செய்யணும்? மொட்டை அடித்து விட வேண்டும். மொட்டை அடித்தாலே முடியை கலைத்து விட வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள் இன்னும் 2-3 நாள்ல நம்ம என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்ட போறோம், அதனால லேசா தலைய கத்தரிச்சா போதுமானது, கொஞ்சம் முடி வச்சுக்கிட்டா போதுமானது, ஹஜ்ஜுக்காண்டி நாம நினைச்ச மொட்டை அடிக்க தான் நல்லா இருக்கு என்று சொல்வார்கள். ஆனால் பெருமக்கள் அனுபவசாலிகள் சொல்வார்கள், நீங்கள் முதல்லையே எஹ்ராம் உம்ராக்காண்டி எஹ்ராம் கட்டிருக்கீங்களா, அந்த எஹ்ராம் களைவதற்கு முன்பாக நீங்கள் மொட்டை அடித்துக் கொண்டால் அடுத்து உங்களுக்கு ஹஜ்ஜு கூட காரியத்தில் மொட்டை அடிப்புக்கு லேசாயிரும். அதனால நீங்க முதல்ல மொட்டை அடித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். அது ஒரு அனுபவசாலிகள் சொல்லிய காரணத்தினால. அதனால முதல்ல எஹ்ராம் முடிச்ச எஹ்ராம் கழுவுக்கு முன்னால நாம மொட்டை அடிச்சுட்டு எஹ்ராம கழிஞ்சு குளிச்சிருவோம். அப்ப இதுதான் உம்ரா. அப்ப உம்ராவுடைய காரியங்கள், அவருடைய ஃபர்லுகள் 3: எஹ்ராம் கட்டுவது, தவாஃப் செய்வது, சஅய் செய்வது. இப்ப நாம எங்க இருக்கோம்? மக்கால இருக்கோம். அடுத்து நாம ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டுவோம். ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டும்போது எங்க கட்டுவோம்? நாம அந்த ஹஜ்ஜில் நம்ம எந்த இடத்துல தங்கி இருக்கின்றோமோ அந்த இடத்துல கட்டுவோம். நாம எந்த ரூம்ல தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும்? நம்ம எஹ்ராம் கட்டும்போது முதல்ல குளிச்சிரும். ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கழிக்கும் போது என்ன செய்யணும்? முதல்ல குளிக்கணும். குளிக்கும் போது நல்ல சோப்பு தேய்ச்சிக்கணும், தேவையில்லா ரோமத்தை கலைத்து விடணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எஹ்ராம் கட்டுவோம். எஹ்ராம் கட்டின பிறகு 2 ரக்காத் தொழணும். 2 ரக்காத் தொழுத பிறகு நாம் என்ன செய்வோம்? பெற 8 அன்னைக்கு காலையில கிளப்புவார். ஃபஜருக்கு பிறகு கிளப்புவார்கள். யௌம தர்வியா என்று சொல்வார்கள். சிலர்கள் 7 கிளப்பி வருவார்கள். ஆனா ரொம்ப ஏற்றமானது பிற 8 ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நாம எஹ்ராமோடு நம்ம இடத்தை விட்டு கிளம்பி மினாக்கு போக வேண்டும். மினாக்கு போனா லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜர் 9 அன்னைக்கு ஃபஜர் வரைய 5 வக்து தொழுகையை எங்க தொழுவோம்? மினால தொழுவோம். மினால தொழுது முடிச்சிட்டு 5 வக்து தொழுகை முடிச்சிட்டு 9 பிற 9 காலையில அரஃபாவுக்கு நாம கிளம்புவோம். அரஃபாவுடைய நேரம் என்ன தெரியுமா? அரஃபாவோட நேரம் லொஹருக்கு பிறகிலிருந்து அரஃபாவோட நேரம் தொடங்குகிறது. அரஃபாவோட நேரம் லொஹருக்கு பிறகிலிருந்து தொடங்குகிறது. எதுவரை இருக்கு தெரியுமா? 10 காலை வரை இருக்கு, ஃபஜர் வரை இருக்கு என்று சொல்வார்கள். 10வது பிறை ஃபஜர் வரை நம்ம முஸ்தலிஃபால தங்குமா இல்லைங்களா? 9, 10 இரவு முஸ்தலிஃபால தங்குமா? அந்த நேரம் கூட அரஃபால தங்கலாம், அரஃபாவோட நேரம் இருக்கு என்று சொல்வார்கள். ஆக ரொம்ப ஏற்றமானது அந்த லொஹருக்கு பிறகு 9 பிறை லொஹர்ல இருந்து நாம தங்கணும். அப்போ நாம அரஃபாவுக்கு போனா, அரஃபாவுக்கு காலை ஃபஜர் சூரியன் உதிச்ச பிறகு அங்கிருந்து நாம போவோம், கிளம்புவோம். மினால இருந்து கிளம்புவோம், அரஃபாவுக்கு போவோம். அரஃபாவுக்கு முன்னாடி போயிட்டா, லொஹருக்கு முன்னாடி போயிட்டா நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளணும். ஓய்வு எடுத்த பிறகு லொஹருடைய நேரம் வந்துருச்சுன்னா லொஹரையும் அசரையும் அந்த லொஹருடைய நேரத்தில் ஜம்மு செஞ்சு தொழுவோம். லொஹரையும் அசரையும் லொஹருடைய நேரத்தில் ஜம்மு செஞ்சு தொழுவோம். இப்ப இங்க என்ன செய்வாங்க? நிறைய பேர் இங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நான் ஜம்மு செஞ்சு தொழணும், இல்ல தனித்தனியா தொழணும் அப்படின்னு சொல்வார்கள். தனித்தனியா தொழுவர் தனித்தனியா தொழுகலாம், சேர்ந்து ஜம்மு செய்வது ஜம்மு செய்து கொள்ளலாம். இந்த மார்க்கம் சொல்லு நமக்கு ஜம்மு செய்வது ஜம்மு செய்து கொள்ளுங்கள், அல்லது என்ன செய்ய தனித்தனியா தொழுகிற தனித்தனியா தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் எங்க வேலூர் அல்பாக்கியாத்து சாலியாத்து இருந்து ஃபத்வா கொடுப்பார்கள். அங்க முஸ்தலிஃபா அரஃபால இருந்துட்டு வேலூர் பாக்கியாத்து போன் போடுவாங்க, இது ஜம்மு செய்யணுமா அல்லது என்ன செய்யணும் தனித்தனியா தொழணுமான்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து பதில் கொடுப்பார்கள் என்று சொன்னா, நீங்க சேர்ந்து தொழுனாலும் செலுத்தி தொழுவாங்க, இல்ல தனித்தனி அந்த நேரத்தை தொழுதால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆக எப்படி வாய்ப்பு கிடைக்க நம்ம தொழுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜம்மு செய்ய ரொம்ப ஏற்றம் என்று உலமாக்கள் சொல்வார்கள். லொஹரையும் அசரையும் லொஹருடைய நேரத்தில் ஒரே பாங்கில என்ன செய்யணும்? 2 இகாமத்தோட தொழணும். தொழுது முடிச்ச பிறகு வெளியே வர வேண்டும், அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்கறத நின்னுக்கிட்டு துஆ கேட்க ரொம்ப ஏற்றம் என்று சொல்வார்கள். ஏன்னா உகூஃப் அரஃபா தானே தவிர மக்ஸ் அரஃபா இல்ல. அதான் மக்ஸுக்கும் உகூஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது. உகூஃப் அரஃபா என்று சொன்னா அரஃபால தங்குதல், மக்ஸ் அரஃபான்னு சொன்னா அரஃபால தங்குதல். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான்.
ஆனா உகூஃப் அரஃபா தான் சொல்வார்கள், மக்ஸ் அரஃபான்னு சொல்ல மாட்டார்கள். அப்ப உகூஃப் அரஃபா என்று சொன்னா அரபுல இன்னொரு அர்த்தம் நின்று கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம். உகூஃப் என்று சொன்னா தங்குதல் என்பதை விட நிற்குதல் என்று அர்த்தம் கொடுப்பார்கள். அப்போ அரஃபா நின்னுக்கிட்டு வெட்ட வழியில் நின்னுக்கிட்டு கை ஏந்தி துவா கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்க வேண்டும். இங்க எதற்கு மார்க்கம் 2 தொழுகையும் ஜம்மு செஞ்சு தொழணும்னு சொல்றேன்னு சொன்னா, அசர் தொழுக கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, அசரை கூட முன்னால தொழுகிடுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ்வுக்காண்டி கண்ணீர் சிந்துங்கள், அல்லாஹ்வுடைய பயத்தில் கண்ணீரை சிந்துங்கள் என்று நம்ம உணர்த்த வேண்டும் என்பதற்காண்டித்தான் இங்கு மார்க்கம் ஷரியத்து லுகரையும் அசரையும் லுகருடைய நேரத்தில் தொழ சொல்லும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹபின் பிரகாரம், அதாவது நம்முடைய மதுஹபின் பிரகாரம் ஜம்மு என்பதே கிடையாது. முந்திய ஜம்மை முற்படுத்தி தொழ வேண்டும், ஒரு தொழுகையை முற்படுத்தி தொழ வேண்டும் என்று நமக்கு கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுடைய காரியத்தில், ஹஜ்ஜுடைய மனாசிக்குடைய நேரத்தில் நாம் அரஃபால மட்டும்தான் ஜம்மு செய்வது ஜம்மு தக்தீம் கூடும் என்று சொல்வார்கள். காரணம், அந்த இடத்தில் நாம் அதிகம் துவா கேட்க வேண்டும், துவாவில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதனால அரஃபால நாம் அழுது துவா கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ இம்மை மறுமை அனைத்துடைய நல்ல விஷயத்தை அங்கே கேட்க வேண்டும். அங்க துவா கேட்டு முடிச்சிட்டு சூரியன் மறைவதற்கு நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி என்ன செய்யணும், முஸ்தலிஃபாக்கு வருவார்கள். முஸ்தலிஃபாக்கு வரணும் இரவு, அதாவது 10 இரவு, பிறை 10 அன்னைக்கு இரவு, விடிஞ்சா 10 அந்த இரவு முஸ்தலிஃபால தங்கணும். இப்ப முஸ்தலிஃபால தங்கும் போது நம்ம சிலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரொம்ப கொஞ்சம் தாமதமா வந்து தங்க வைப்பாங்க. ஏன்னா போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலா இருக்கும், போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கனால கொஞ்சம் தாமதமாகும். ஏறத்தாழ 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் கொண்டு விடுவாங்க பஸ்ல. அப்ப முஸ்தலிஃபால தங்கிட்டா அந்த முஸ்தலிஃபால எப்போ போய் இறங்குறோமோ அப்பதான் மக்ரிபை தொழணும், இஷான் தொழணும். நமக்கு கிடைச்ச நேரத்தில் வந்துருச்சு, நம்ம மக்ரிப் நேரம் ஓடி இருக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து அரஃபால இருந்து கிளம்பும் போது மக்ரிப் நேரம் பாங்கு சொல்லிட்டாங்க, மக்ரிப் நேரம் வந்துருச்சு, அதனால தொழணும்னு சொல்லி தொழக்கூடாது, அங்க தொழக்கூடாது. முஸ்தலிஃபால வந்துதான் மக்ரிபை இஷாயும் என்ன செய்யும், இஷாவுடைய நேரத்தில் ஜம்மு செஞ்சு அங்கே தொழுகை நடத்தப்படும், அங்க தொழணும். அப்ப அங்க தொழுத பிறகு அங்க நைட்டு தங்கணும். அங்க தங்குற போது அந்த இடத்துல தான் மொத்தம் 70 கல்லை பொறுக்க வேண்டும். மொத்தம் எத்தனை கல்லுங்க, பொடி பொடி கல்லாக 70 கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபால தான் அந்த கல்லை எறிவது, ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக வேண்டி 70 கல்லை பொறுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப அங்க பொறுக்கி வச்சுக்கணும். இந்த முஸ்தலிஃபாட நேரம் எப்போ தொடங்க தெரியுமா? முஸ்தலிஃபாட நேரம் எப்போ தெரியுமா? முஸ்தலிஃபா என்பது லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு என்று சொல்வார்கள். லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்த இரவு முஸ்தலிஃபா. கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன போச்சுன்னா பொருத்திக் கொள்வோம். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நிறைய ஹாஜிகள் நம்முடைய பள்ளிவாசல் நம்ம மகள்ல இருந்து கிளம்புறதுனால சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கிடுவோம். இப்போ முஸ்தலிஃபா தங்குவது, அன்னை இரவு தங்குவது லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு. லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனா ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபா லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முஸ்தலிஃபால தங்குறது சிறந்தது. அந்த முஸ்தலிஃபாவோட நேரம் எப்ப தொடங்கு தெரியுமா? நைட்ல தொடங்கல, காலைல ஃபஜருக்கு பிறகுதான் தொடங்குது. முஸ்தலிஃபாவோட சிறப்பு அன்னைக்கு ஃபஜர் 10ஆம் நாள் ஃபஜருக்கு பிறகுதான் தொடங்குகிறது. ஆனா நம்ம நைட்ல தங்குறோம். அந்த நைட்ல தங்குற பொழுது அந்த இடத்துல தான் மொத்தம் 70 கல்லை நாம் பொறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொறுக்கி எடுத்து வைத்து காலையில் அன்னைக்கு ஃபஜர் தொழுது முடிச்சிட்டு ஃபஜருக்கு பிறகு கொஞ்ச நேரம் துவா வைட்டு அந்த உடனே கிளம்பிட வேண்டாம். ஏன்னா ஃபஜருக்கு பிறகுதான் முஸ்தலிஃபாவுடைய நேரம் தொடங்குறதுனால நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஜருக்கு பிறகு முஸ்தலிஃபால தங்கி கொஞ்ச நேரம் துவால ஈடுபட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மினாவுக்கு செல்ல வேண்டும். மினாவுக்கு செல்ல வேண்டும். மினால கல்லெறிது எப்போ? மினால கல்லெறிது எப்போ? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? எடுத்த உடனே போய் மினால போய் கல் எறிஞ்சிருவாங்க. மினால கல்லெறிவு லொஹருக்கு பிறகுதான் என்று சொல்வார்கள். மினால கல்லெறிவுக்கு நேரம் ரொம்ப ஏற்றமான நேரம் லொஹருக்கு பிறகுதான். இப்ப லொஹருக்கு பிறகு நாம மினாக்கு போயிடுவோம். மினால இருந்து ஜம்ராத்துக்கு போவோம், கல்லெறியறதுக்கு போவோம். கல்லெறியறதுக்கு நம்ம லொஹருக்கு பிறகு போவோம். லொஹருக்கு பிறகு போய் கல்லை எறிய வேண்டும். முதல்ல பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தான் என்று சொல்லப்படக்கூடிய 3வது ஷைத்தான், பெரிய ஷைத்தான் இருக்கா இல்லையா, அந்த பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் 7 கல் எறிய வேண்டும். முதல் பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் எறியணும். கல் எறியும் போது எங்க எறியணும்?
நீ நிறைய பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல அந்த டிவி அந்த வீடியோலாம் பார்ப்போம். செருப்பு தூக்கி எறிதாங்க, கட்டையை தூக்கி எறிதாங்க, மட்டையை தூக்கி எறிதாங்க. ஷைத்தானுக்கு கல் எறியும்போது அவங்களே ஷைத்தானாக மாறி இருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை. மார்க்கம் என்ன சொல்லுது அதை மாத்திரம் நம்ம செஞ்சுக்கணும். இப்படி சுண்ட சொல்லும் மார்க்கம், தூக்கி எறிய சொல்லவில்லை, இப்படி சுண்ட சொல்லும். சுண்டு முறையில் தூக்கி என்ன செய்ய, ரம்மியுல் ஜிமார், அதுதான் ரம்மி எரிகிறது. நாம இப்படி இப்படி எரியுதில்ல. அது நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, அந்த கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க தெரியா, அந்த கட்டடம் அந்த சுவர், அதுல எறிவார்கள். அதுல எரிய வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள உளுந்தாலே போதுமானது. அந்த கல்லு அந்த குழிக்குள்ள உழணும், அவ்வளவுதான். இப்ப அந்த கட்டதை சுவத்துல பட்டு வெளியே விழுந்துச்சுன்னா, சுவத்துல பட்டு நம்ம கொஞ்சம் வலுவா எறிகிறோம். வலுவா எரியும் போது அந்த சுவத்துல பட்டு வெளியே விழுந்தா மறுபடியும் அந்த கல்லு இன்னொரு கல்லு தூக்கி எறியணும். அது கணக்கில் வராது. அதனால என்ன செய்யணும் சொன்னா, கல்லு எரிகிற பொழுது அந்த குழியை பார்த்து போடுறது தவிர அந்த சுவத்தை பார்த்து போடக்கூடாது, அந்த குழியில எரிய வேண்டும். இப்படி முதல் நாள் பெற 10 அன்னைக்கு ரம்யுல் ஜிமார் என்று சொல்லப்படக்கூடிய கல்லு எரிகிறது. அந்த பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கல்லு எரியணும். அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய, மினாக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்துருவோம். பொதுவா நம்ம ஹஜ்ஜுடைய நாட்கள் தெரியுமா, 8, 9, 10, 11, 12 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாட்களே. 8, 9, 10, 11, 12. இப்போ பிற 10ல நம்ம கல் எரிஞ்சிட்டோம். கல் எரிஞ்ச பிறகு குர்பானி செய்யறோம், குர்பானி கொடுக்கிறோம். குர்பானி பிறகு ஹல்கு ராஸ், தலை முடிய மொட்டை அடிக்கிறோம், தலைக்கு மொட்டை அடிக்கின்றோம். அப்புறம் ஏஹ்ராம் கலந்து விடுகிறோம். அதற்கு பிறகு நாம் என்ன தவாஃபு ஜியாரா செய்வோம். தவாஃபு ஜியாரா செய்வோம். முதல்ல நம்ம விளங்கிக்கணும், ஹஜ்ஜில மொத்தம் ஃபர்லுகள் எத்தனை? 3. ஹஜ்ஜுடைய ஃபர்ல் எத்தனை? மொத்தம் 3. ஒன்னு என்ன தெரியுமா, 1 எஹ்ராம் கட்டுறது, 2 அரஃபால தங்குறது, 3வது தவாஃபு ஜியாரா செய்யறது. இந்த 3மே என்னது? ஃபர்ல். 1 எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டுற ஃபர்ல். 2வது அரஃபால தங்குறது ஃபர்ல். 3வது தவாஃபு ஜியாரா, மொட்டை அடிச்சிட்டு ஹஜ்ஜுடைய காரியத்தை மொட்டை அடிச்சிட்டு எஹ்ராம் கட்டிட்டு நம்ம சாதாரண உடையில போய் என்ன தவாஃபு செய்யணும். தவாஃபு செய்யறது என்னது? ஃபர்ல். இப்ப உதாரணத்துக்கு நாம கல் எறிஞ்சிட்டோம், குர்பானி கொடுத்துட்டோம், மொட்டை அடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு தவாஃபு ஜியாரா செய்யறோம். சை செய்யறது வாஜிப். அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சை செய்யறமா இல்லைங்களா? சை செய்யறது வாஜிப், அது ஃபர்ல் கிடையாது. மொத்தம் ஃபர்லுகள் ஹஜ்ஜில 3, ஆனா வாஜிப் மொத்தம் 6. வாஜிப் என்ன தெரியுமா? 6. 1 முஸ்தலிஃபால தங்குறது, 2வது சை செய்யறது, 3வது கல் எறியது, 4வது தலைமுடி எடுக்கிறது, 5வது குர்பானி கொடுக்கிறது, 6வது தவாஃபுல் விதா செய்வது. கடைசி அந்த ஊரை விட்டு போகும்போது, மக்கா விட்டு போகும்போது ஒரு தவாஃபு செய்வோம். இந்த தவாஃபு பேர் தவாஃபுல் விதா. இந்த 6 வாஜிப். ஆனா தவாஃபு ஜியாரா செய்வது ஹஜ்ஜுடைய காரியம் முடிச்சு 10ஆம் நாள் நம்ம கல் எரிஞ்சிட்டு குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிட்டு எஹ்ராம் விட்டு கலைஞ்ச பிறகு நம்ம சாதாரண உடையில தவாஃபு செய்வோம். இந்த தவாஃபு செய்வது தவாஃபு ஜியாரா. இதுக்கு பேரு ஃபர்ல். அதுக்கு பேர் நம்ம சை செய்யறோம். சை செய்ய வேண்டும். இந்த 4 இருக்கா இல்லைங்களா? பிற 10 அன்னைக்கு செய்யப்படக்கூடிய இந்த அமல், கல் எறிகிறது, குர்பானி கொடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது, தவாஃபு செய்யறது, இதெல்லாம் தர்த்தீபா செய்யணும். இதெல்லாம் வரிசை கிரகமா செய்யணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இதெல்லாம் வரிசை கிரகமா செய்யணும். ஒன்ன முந்தி பிந்தி செஞ்சுட்டு வச்சுக்கலாம், அப்ப தமு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல. தமு என்று சொன்னா ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும், அதுக்கு தெண்ட குற்றமாக. அதனால இதெல்லாம் வரிசையா செய்ய வேண்டும். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில நாம என்ன செய்யறோம், காலையில என்ன செய்வோம், 10 மணிக்கு குர்பானி கொடுத்துவாங்க. நம்ம பேங்க் மூலியமா தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் பணத்தை எல்லாம். அதனால காலையில குர்பானி கொடுத்துருவாங்க. ஆனா நாம போய் லொஹருக்கு பிறகு கல் எறிய போறோம். அப்ப முன்பின்னா ஆயிடுச்சா? இது அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுவெல்லாம் ஹஜ்ஜுடைய காரியங்கள். இது முடிஞ்ச பிறகு பெற 11 அன்னைக்கு 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவோம். ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் 7 கல்லின் என்ற அடிப்படையில் 3 ஷைத்தானுக்கும் 21 கல் அடிப்போம். முதல்ல சின்ன ஷைத்தான், அதுக்கடுத்து நடு ஷைத்தான், அதுக்கடுத்து பெரிய ஷைத்தான். இந்த 3 ஷைத்தானுக்கும் 21 கல் தனித்தனியா 7 கல்லாக தூக்கி தூக்கி எறிவோம். பிற 12. இதெல்லாம் லொஹருக்கு பிறகுதான் கல் எறியணும், அதுக்கு முன்னாடி கல் எறியக்கூடாது. லொஹருக்கு பிறகு கல் எறியணும். அப்ப பிற 12 அன்னைக்கு லொஹர் தொழுகைக்கு பிறகு நாம போய் கல் எறிவோம்.
அப்பவும் அதே மாதிரிதான், சின்ன ஷைத்தானுக்கு 7, நடு ஷைத்தானுக்கு 7, பெரிய ஷைத்தானுக்கு 7 என்று 21 கல் எறிவோம். இப்ப பெற 12 அன்னைக்கு நாம அசருக்கு முன்னாடி அசரோட கிளம்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அசரோட அந்த மினா விட்டு கிளம்பி நம்ம காபத்துல்லா நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், மக்காவுக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க செல்லக்கூடிய ஹாஜிகள் அவசரப்பட வேண்டாம், செல்லக்கூடிய ஹாஜிகள் அவசரப்பட வேண்டாம். 12க்கே நம்ம அந்த இடத்தை விட்டு கிளம்பி நம்ம ரூமுக்கு போயிடணும், மக்காவுக்கு போயிடணும் சொல்லி அவசரப்பட்டு சொன்னா நிறைய பேர் நம்ம ஹாஜிகள் படுற தப்பு என்ன செய்யறாங்களா, அப்படி புறப்பட்டு போயிடுறாங்க. மக்ரிப் நேரத்துல கூட அவங்க மினால தங்குறாங்க. ஏன்னா பஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, இடைஞ்சல் ஆகுது, டிராபிக் ஜாம் ஆகுது. அதனால என்ன செய்யுது, அந்த இடத்துல மினாவிலே தங்குறாங்க, மினா விட்டு தாண்டது கிடையாது. அப்ப மக்ரிப் நேரம் மினால உட்கார்ந்து இருக்கிறாங்க. மினால மக்ரிப் பிறகு 12 அன்னைக்கு 13 அன்னைக்கு மக்ரிப்ல அவங்க தங்கிட்டான்னு சொன்னா மினால தங்கிட்டு மறுநாள் கல் எறிய வேண்டும். 13 அன்னைக்கு கல் எறிய வேண்டும், 3 ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டும். அதனால நம்ம அவசரப்பட்டு 12ஓட அந்த இடத்தை விட்டு காலியான்னு சொல்லி அவசரப்பட்டுறாங்க. நீங்க அங்கே இருந்து மக்ரிப்ல இருந்தீங்கன்னா அங்கே இருந்து 13 அன்னைக்கு லொகருக்கு முன்னால கல்லெறிவு சுன்னத். இதுவரை லொகருக்கு பின்னால கல்லெறிஞ்சோம், ஆனா 13ல மாத்திரம் லொகருக்கு முன்னால கல்லெறிவு சுன்னத்து ஏற்றமானது. ஆக மொத்தம் 13 நாளும் 3 ஷைத்தானுக்கு, ஒரு ஷைத்தானுக்கு 7 என்ற அடிப்படையில் 3 ஷைத்தானுக்கு 21 கல் எறிய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நாம எடுத்த கல்லு மொத்தம் 70 கல்லு. 3 நாளைக்கு 3 ஷைத்தானுக்கு 21 அடிப்படையில் 63 கல்லு போயிருச்சு. ஏற்கனவே முதல் நாள் 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல் அடிச்சோம், அந்த கல்லு 7. ஆக 70 கல்லு நம்ம கையில இருந்துச்சு, 70 கல்லையும் தூக்கி அடிச்சிட்டோம். இப்போ 13 அன்னைக்கு தங்காம நாம முன்னாடியே கிளம்பிட்டோம்னா, அசருக்கு முன்னாடி அசரோட நம்ம கிளம்பி நம்ம மக்காவுக்கு போயிட்டோம்னா 21 கல்லு 13 வச்சிருந்த கல்லு அப்படியே இருக்கும். அந்த கல்லை ஓரமா போட்டு நம்ம கிளம்பி வந்துட வேண்டியதான். அப்ப இதெல்லாம் ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியான அந்த காரியங்கள் தான். இந்த கடமைகள் நாம் என்ன உணர்ந்து செய்ய வேண்டும். பொதுவாக சொல்வார்கள் ஹஜ்ஜு அது அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் அந்த நாட்டத்தை கொடுப்பது இல்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பது இல்லை. அல்லாஹ் தஆலா யாரை தன் பக்கம் வர வேண்டும், தன்னுடைய வீட்டின் பக்கம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறானோ அவரை தாண்டி வேற எந்த மனிதரும் அந்த பக்கம் போயிட முடியாது. எவ்வளவு பெரிய செல்வந்தர், கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்யாத நிலையில் தான் மரணமாயினார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ ஏழைகள் அந்த நேரத்தில் அவர் சம்பாதிச்சாதான் அவருக்கு சாப்பாடு என்று இருக்கு. ஆனா அந்த மனிதர்களை கூட அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகின்றான் என்று சொன்னா இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யார் அங்க கொண்டு வந்து சேர்க்கணும் என்று அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறானோ அவரை தாண்டி வேற யாரும் அந்த பக்க இடத்துக்கு செல்ல முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், அதிகமான முறையில ஹஜ்ஜு சம்பந்தமாக அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஜும்மா அந்த பயான ஆரம்பிக்கும் முன்னால தல்பியா ஓதுறமா இல்லைங்களா, அந்த தல்பியா அதிகமா நம்முடைய வாழ்நாள்ல ஓதிக்கொண்டே வர வேண்டும். யாரு தல்பியாவை அதிகமாக தன்னுடைய வாழ்நாள்ல ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க பொறுப்பு அவன் எடுத்துக் கொள்கின்றான். இப்ப ஹாஜிகளுக்கு மீண்டும் ஒருவன் நினைவுபடுத்துகின்றேன், நீங்கள் எஹ்ராமுக்காக வேண்டியோ அத உம்ராக்காண்டி எஹ்ராம் கட்டினாலோ அல்லது ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டினாலோ நியத்து வச்சாலோ, நியத்து வச்ச உடனே ஃபர்ல் என்ன தெரியுமா, தல்பியா ஓதுவது. நியத்து வச்ச உடனே உங்களுக்கு ஃபர்ல் தல்பியா ஓத வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லஹ் என்ற இந்த தல்பியாவை நீங்கள் உம்ராக்காண்டி நியத்து வச்சிட்டா, எஹ்ராம் கட்டிட்டு நியத்து வச்சிட்டா, அல்ல ஹஜ்ஜுக்காண்டி நீங்க எஹ்ராம் கட்டி நியத்து வச்சிட்டா உங்களுக்கு தல்பியா ஃபர்லாக மாறி விடுகிறது. நீங்க ஒரு தடவையா தல்பியா ஓதிட வேண்டும், அது உங்களுக்கு ஃபர்ல். ஒன்றுக்கு மேல 3 தடவை ஓதுவது அது உங்களுக்கு முஸ்தஹப். கொஞ்ச நேரம் நம்ம ஓத ஆரம்பிச்சா ஒரு தடவை ஓத வேண்டாம், 3 தடவை ஓதிவிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட வேண்டும். அதுக்கப்புறம் திரும்பி நீங்க தல்பியா ஓத வேண்டும். தல்பியா ஓதுகின்ற பொழுது 3 தடவை ஓதுங்கள். 3 தடவையாக நிறுத்தி நிறுத்தி தல்பியா ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். அதனால ஹஜ்ஜுடைய காரியங்கள் ரொம்ப ரொம்ப
லேசானது. எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய நசீபை தந்தல் புரிவானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருங்காலங்களில் ஹஜ்ஜுடைய நாட்டத்தை ஹஜ்ஜுடைய நசீபை தந்தல் புரிவானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார்களோ மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் நாடி வைத்திருக்கிறார் நீயத் வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு மென்மேல் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக. ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூல் ஆக்கி அருள் புரிவானாக. இதுவரை ஹஜ்ஜி செய்தவர் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூலாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.